எவ்ரிவன், வெல்கம் டு இனியாஸ் கார்டன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ட்ரிப் இரிகேஷன் ஈஸியாக லோ காஸ்ட்டில் நம்மளே எப்படி இன்ஸ்டால் பண்ணலான்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம கார்டனில் உங்களுக்கே தெரியும், எக்கச்சக்கமான பிளான்ட்ஸ் அண்ட் ட்ரீஸ் வச்சுருக்கோம். ஸோ பேக்யார்டு டெரஸில் நிறையா ரோஸ் பிளான்ட்ஸு, ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் வச்சுருக்கேன். திண்டு கொண்டு வச்சுருக்கேன். அது மாத்திரம் இல்லைங்க, ஃப்ரண்ட் யார்டில் கூட நான் நிறைய இன்டோர் பிளான்ட்ஸும் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் தண்ணி ஊற்றுறதுக்கு எனக்கு மோர் தென் 1.5 hours ஆகுது. ஸோ இதுக்கு நான் ஒரு 1.5 yearsக்கு முன்னாடியே நான் பேக்யார்டில் ட்ரிப் இரிகேஷன் ஒரு நர்சரி மூலமாக இன்ஸ்டால் பண்ணியிருந்தேன். 8,000 rupees சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. பட் அதுக்கு எனக்கு எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா எதுவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இல்லைங்க. நான் அதுக்கு மேற்கொண்டு செலவு பண்ணது தான் மிச்சம். ஸோ அதில் என்ன நான் ஃபேஸ் பண்ணேன் அப்படின்னா, ப்ரெஷர் இஷ்யூஸ் இருந்தது. நம்ம யூஸ்வலாக ஹோம் கார்டனில் பாட் சைஸ் வேரி ஆகும். மேலே கொஞ்சம் டாலான பாட்ஸும் இருக்கும், ஷார்ட்டான பார்ட்ஸ் இருக்கும், கிரவுண்ட்லேயும் செடி இருக்கும். ஸோ அதுக்கெல்லாம் ஈக்குவலாக வாட்டர் சப்ளை ஆகாமல் சில செடிகளுக்கு ஜாஸ்தியாகும், சில செடிகளுக்கு ரொம்ப கம்மியாகும், சில செடிகளுக்கு இல்லாமல் கூட இருந்திருக்கு. ஸோ ட்ரிப்பு இருந்துமே நான் தண்ணி ஊற்றுற மாதிரி தான் இருந்தது. கரண்ட் கன்சம்ஷன் ஜாஸ்தியாக இருந்தது. மோட்டார் ஒரு 45 minutes கிட்டக்க ஓடுற மாதிரி இருந்தது. ஸோ இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் நான் ஃபேஸ் பண்ணேன். பட் அதனாலேயே நான் டெரஸில் போடாமல் வச்சுருந்தேன். பட் இப்போ நான் நம்ம எப்படியாவது இதை கரெக்ட் பண்ணி ஒரு சக்ஸஸ்ஃபுல் ட்ரிப் இரிகேஷன் நம்ம பண்ணிடும், நம்மளுடைய ஒர்க்கை கம்மி பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இதை ஸ்டார்ட் பண்ணேன். என்னோட பிளம்பர் கிட்டையும், நான் எப்போவுமே போகிற ஆக்ரிமார்ட்டில் இருக்கிறவங்க கிட்டையும் என்னோட இஷ்யூஸை சொல்லி நான் பண்ணின தப்புங்களெல்லாம் நான் கரெக்ட் பண்ணினேன். ஸோ இந்த வீடியோவில் எப்படி நம்ம ட்ரிப் இரிகேஷன் செட் பண்ணணும், எல்லா மெட்டீரியல்ஸையும் எங்கெங்கே யூஸ் பண்ணணும், எப்படி இன்ஸ்டால் பண்ணணுன்றதை நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதோடைய ஒரு மெட்டீரியல் காஸ்ட்டையுமே அந்த பில்லையும் நான் அதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ கம்ப்ளீட் வீடியோ பாருங்கள். ட்ரிப் இரிகேஷனில் நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சிக்க வேண்டியது சோர்ஸ் ஆஃப் வாட்டர் அவுட்லெட் தான். ஸோ இதில் நமக்கு 2 ஆப்ஷன் தான் இருக்குது. ஒன்று டேங்க், இன்னொன்று மோட்டர். அப்படின்னா தான் நமக்கு ப்ரெஷர் நல்லா கிடைக்கும். ஸோ நான் இதுக்கு ஆப் பண்ணியிருக்கிறது டேங்க் தான். ஏன்னா கீழே பேக்யார்டுக்கு நான் மோட்டர் தான் வச்சுருக்கேன். ஸோ அதில் நான் நிறைய கான்ஸ் பார்த்தேன். ஒன்று என்ன அப்படின்னா எனக்கு கார்டன் கொஞ்சம் பெருசாக இருக்கிறதால தண்ணி ஃபீல் ஆகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகுது. ஸோ 45 minutes மோட்ரு ஓடுது. சில சமயம் நான் ஆஃப் பண்ண மறந்துடுறதால ரொம்ப நேரம் கூட அது ஓடுது. ஸோ கரண்ட் கன்சம்ஷன் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது. ஆட்டோமேஷன் இல்லைனா டைமர் கூட வச்சுக்கலாம். பட் அது அடிஷ்னல் காஸ்ட் தானே. ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் டேங்க்லேருந்து எடுக்கும் போது எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, பைப் கனெக்ஷன் 1.25 inch மேலே கொடுங்க. ரொம்ப பெண்டு எதுவும் விழாமல் ஸ்ட்ரெயிட்டாகவே நீங்கள் கொடுக்குற மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ரெஷர் சூப்பராக கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் டேங்க்லேருந்து கனெக்ஷன் கொடுக்கும் போது அவுட்லெட்ஸ் ஒரு 3 நாள் வச்சுக்கோங்க. உங்களுக்கு நிறையா செடி இருந்துச்சு அப்படின்னா அப்போவும் உங்களுக்கு ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எப்போவுமே ஒரு அவுட்லெட்லேருந்து அதை 4ஆக பிரித்து யூஸ் பண்ணாதீங்க. கீழே பேக்யார்டுக்கு அப்படி தான் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஸோ இப்போ என்னோட செட்டப்புக்கு நான் 3 அவுட்லெட் வச்சுருக்கேன். பாருங்க, இதுதான் இப்படி தான் கிடைக்கும் உங்களுக்கு ட்ரிப் இரிகேஷன் சிஸ்டத்துக்கு. இது ஈச் 35 rupeesக்கு நான் வாங்கினேன். இது 8 rupees. இதில் உங்களுக்கு எது பெனிஃபிஷியலாக எது கிடைக்குதோ நீங்கள் அதை வாங்கிக்கலாம். இனிஷியலாகவே கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது 2 பாட்டுக்கும் இடையில சஃபிஷியன்ட் ஸ்பேஸ் விட்டுக்கோங்க. ஒரு ரோக்கு இடையில நல்ல சஃபிஷியன்ட் ஸ்பேஸ், நம்ம போகிறதுக்கு நம்ம உட்காந்து அதில் வேலை செய்கிறதுக்கு ஸ்பேஷியஸாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போது நம்மளுடைய தொட்டி எல்லாமே ஒரே சைஸில் இருக்குது இல்லையா? ஸோ இன்கேஸ் நான் சொன்ன மாதிரி வேரிங் சைஸஸில் இருந்துச்சு, இப்போ ஒரு பாட் பெருசாக ஒரு பாட் சின்னதாக அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ப்ரெஷர் கரெக்டாக போகாத இஷ்யூ வரும். அதுக்கு என்ன பண்ணணுன்னா, உங்களுடைய தோட்டத்திலேயே எது பெரிய பாட்டோ அந்த சைஸ்க்கு நீங்கள் இந்த அவுட்லெட் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கணும். முடிஞ்ச அளவுக்கு அந்த ஹைட்டை ஈக்குவல் பண்ணுற மாதிரி, பேலன்ஸ் பண்ணுற மாதிரி நம்ம பைப்பிங் போடணும். அதாவது ஒரே ஹைட்டில் நம்ம பைப்பிங் போடணும். அப்போ தான் நமக்கு தண்ணி ஈக்குவலாக ஃப்ளோ ஆகும். அப்படி சில கட்டத்தில் போட முடியாத சுச்சுவேஷன் இருந்துச்சு அப்படின்னா அதுக்குன்னு தனியாக அவுட்லெட் போட்டு அந்த இடத்துக்கு மட்டும் ஃபுல் ஃப்ளோ போகிற மாதிரி ஒரு அவுட்லெட் வச்சுக்கோங்க. இதுக்கு நான் வாங்கியிருக்கிற பைப் 16 mm லேட்ரல் ISI. ஒரு ரோவில் 400 மீட்டர் இருக்கும். நான் ஒரு ரோலையுமே வாங்கிக்கிட்டேன். இப்போ இந்த செட்டப்புக்கு நம்ம எப்படி நம்ம பிளான் பண்ணி நான் ட்ரிப் இரிகேஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நீங்கள் இப்போ இங்கே பார்த்துட்டிங்க அப்படின்னா ரோ வைஸாக பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 மொத்தம் 8 ரோஸ் இருக்குது. நாங்கள் இந்த ரோவையும் சேர்த்து கனெக்ட் பண்ணிக்கிட்டோம். ஸோ 9 ரோ, அதாவது மேலே இருக்கிறதையும் சேர்த்து சொல்கிறேன். ஸோ 9 ரோஸ்னு வச்சுக்கோங்க.
ஸோ 9 ரோஸ் இருக்குது. ஸோ எத்தனை காலம்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து கிட்டத்தட்ட 16 காலம்ஸ் இருக்குது. ஸோ 16 பாட்ஸ் வச்சுருக்கேன் ஒரு ரோலையும். நான் எப்படி போட்டிருக்கேன்னா, இப்போ நம்மக்கிட்ட வந்து 16 காலம் இருக்கா, அந்த 16 காலத்தில் 8 8ஆக பிரிச்சிருக்கேன். ஸோ மொதல் 8க்கு வந்து ஒரு அவுட்லெட் வச்சுருக்கேன். அந்த அவுட்லெட்டில் வந்து அந்த 8ஆவது காலத்துலேருந்து வந்துட்டு பைப் கனெக்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த அவுட்லெட்லேருந்து வர்றதுலேருந்து ஒரு டீ ஜாயிண்ட், ஒவ்வொரு ரோக்கும் ஒரு டீ ஜாயிண்ட் போட்டு அந்த டீ ஜாயிண்ட் வந்து லெஃப்டில் இருக்கிற 8 பாட்டையும் கவர் பண்ணுற மாதிரி நான் வந்து செட்டப் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஃபஸ்ட்டு அவுட்லெட் வந்து மொத்தம் 5 ரோவை மட்டும்தான் கவர் பண்ணும். அதே மாதிரி செகண்ட் அவுட்லெட்லேருந்து எடுத்து அதே செட்டப்பில் அங்கேருந்து ஒரு ரோக்கும் ஒரு டீ ஜாயிண்ட் போட்டு ஃபஸ்ட்டு 5 ரோவை கவர் பண்ணி 8 காலத்தில் இருக்கிற பாட்டையும் வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். தேர்ட் அவுட்லெட்டில் இருந்து 5th ரோ வரைக்கும் நான் எந்த அவுட்டுமே கொடுக்கல. 6th 7th 8க்கும் திண்டில் இருக்கிற 9த்துக்கும் மட்டுமே தான் நான் வந்து டீ ஜாயிண்டில் வந்து அவுட்லெட் கொடுத்துருக்கேன். ஸோ லெஃப்ட் சைடும் வந்து அவுட் கொடுத்துருக்கேன், ரைட் சைடும் வந்து கொடுத்துருக்கேன். இப்போ பைப் எப்படி மெஷர் பண்ணி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு சைடில் நீங்கள் ஒரு கனெக்ஷன் போடணும் அப்படின்னா அதில் வந்து ஒரு 30 அடி இருக்குது அப்படின்னா ஒரு 32 அடிக்கு வந்து பைப்பை வந்து மெஷர் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. பைப் கட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஆரம் யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப ஈஸியாக கட் ஆகிடும். நான் உங்களுக்கு கத்தி வச்சு கட் பண்ணி காமிக்கிறேன், எவ்வளோ ஈஸியாக கட் ஆகுதுன்னு பார்த்துக்கோங்க. தரையில் வச்சு கட் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக கட் ஆகிடும். ஸோ இப்போ நான் வந்து அடுத்த ரோக்கு வந்த உடனேயே இந்த இடத்துல ஒரு கட் போட்டு இந்த இடத்துல ஒரு டீ வச்சுட்டு, ஸோ இந்த டீயில் வந்து இந்த சைடு நான் அட்ஜஸ்டபிள் வச்சுருக்கேன். ஓகேயா, இந்த இடத்துல நான் அட்ஜஸ்ட் வச்சுருக்கேன். ஸோ இங்கே இருந்து நான் இன்னொரு டியூப் போட்டு இங்கே இருக்கிற ரோக்கு அது போயிட்டே இருக்கும். இது ஒருக்கா நம்ம டீ இங்கே பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக உள்ளே போயிடுச்சுன்னா அவ்வளோதான். ஒரு செடியிலையும் ஒரு மிட்ல இருக்கிற மாதிரி இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து இதை வச்சுக்கோங்க. ஆனால் நான் சொன்ன மாதிரி எப்போவுமே இந்த மாதிரி டைப்லேயே வந்து இது வைங்க, அப்போ தான் நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லைன்னா நிறையா டைம் வேஸ்ட் ஆகும். ஏன்னா ஒரு தொட்டியில் நம்ம கம்மியான மண் வச்சுருப்போம், ஒரு தொட்டி நிறைய மண் வச்சுருப்போம், செடியும் பெருசாக இருக்கும், நிறைய தண்ணி தேவைப்படும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆட்டோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா தண்ணியும் வேஸ்ட்டாக போய் நம்மளோட சத்துக்கள் எல்லாமே தண்ணியாக போயிடும். இங்கே பாருங்கள், இப்போ நான் வச்சுட்டேன்னா ஸோ இது நான் வந்து எப்படினாலும் எனக்கு தேவைக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு இதுலையும் நான் வந்து செட் பண்ணி வச்சாச்சு. இப்போது இதில் வந்து இந்த ஓட்டை குத்துறதுக்கு கூட ஒரு ஊசி இருக்குங்க, அது 2 ரூபா தான். அதை வச்சு கூட நீங்கள் வந்து எங்கேனாலும் நீங்கள் வந்து அந்த ஹோல் பண்ணிவிட்டு அந்த ஹோல்குள்ளே நீங்கள் அந்த இதை வந்து இப்படி நல்லா அழுத்துனீங்கன்னா அது உள்ளே போயிடும். ரொம்ப ஈஸி தான், நானே பண்ணிட்டேன் பாருங்கள். உங்களுக்கு வந்து இதை வச்சு குத்துறது ரொம்ப ப்ரெஷராக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி சிசர் எடுத்துக்கோங்க, ஒரே குத்து தான், உங்களுக்கு இந்த மாதிரி நல்லா செட் ஆகிடும். வச்சாச்சு. இப்போ சில இதில் இந்த மாதிரி தூக்குனாப்பில் இருக்கும், அதுக்கு வந்து உங்களால் அட்ஜஸ்ட் பண்ண முடியலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நான் உங்களுக்கு ஒரு டியூப் காமிச்சேன் இல்லையா, இந்த டியூபு இதை கட் பண்ணி நீங்கள் இதில் வந்து கோர்த்து உள்ளே விட்டுட்டீங்க அப்படின்னா அது வந்து அதுலேயே செட் ஆகிடும். இப்போ இது வந்து நமக்கு வந்து எண்டு அப்படி தானே. ஸோ இந்த எண்டை வந்து நம்ம எப்படி வந்து முடக்கிறோம் அப்படின்னா இதை எடுத்துக்கோங்க, எடுத்துகிட்டு இந்த பக்கமாக இந்த எண்டு வர்ற இது பகுதியில் இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதை அப்படியே மடித்து இப்படி இதுக்குள்ளே 2வது இருக்குல்ல, இதுக்குள்ளே இதை விட்டு இதை நீங்கள் அப்படியே இழுத்துட்டீங்க அப்படின்னா அப்படியே செட் ஆகிடும். நீங்கள் எப்போ வேணாலும் அதை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு இதை எடுத்து நல்லா இப்படி பண்ணிவிட்டு நீங்கள் இந்த இடத்துல எக்ஸ்டெண்ட் பண்ணி போட்டுடலாம். இதான் இதோடைய யூஸு. இன்கேஸ் நீங்கள் வந்து தப்பாக ஒரு ஓட்டையை குத்திட்டீங்க, அந்த ஓட்டையை அடைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒன்று கிடைக்கும் உங்களுக்கு கடையில். இங்கே பாருங்கள், இது வந்து டம்மின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஓட்டை போட்டிருக்குது இல்லை கரெக்டாக, இதை நம்ம வந்து எடுத்துட்டோம். இங்கே பாருங்கள், இது வச்சு அவ்வளோதான், இருக்கிறதும் ஈஸி.
நீங்கள் எப்போனாலும் எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு பேர் டம்மி. ஸோ நீங்கள் வாங்கும்போது எப்போவுமே இதையே வாங்குங்க. சில பேர் இதை வாங்கி போட்டு விட்ருவாங்க. உங்களுக்கு ட்ரிப்புக்கு வர்றவங்க அவங்ககிட்ட கிளியராக சொல்லிடுங்க, எனக்கு இது வேண்டாம், எனக்கு அதுதான் வேணும் அப்படின்னு சொல்லிவிடுங்க. ஏன்னா இது நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு உங்களால் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது, ஸ்டாப் பண்ண முடியாது. இது வேணான்னு சொல்லிடுங்க. எண்ணில் வந்து லாக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இல்லைனா நம்மளுடைய அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து கொலாப்ஸ் ஆகிடும். ஏன்னா நம்ம எப்படினாலும் வந்து இந்த மாதிரி நான் க்ளீன்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது இதை எடுத்து தள்ளிலாம் வைப்போம் இல்லையா. ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு லைன் மாறிடக்கூடாதுன்னா இந்த மாதிரி இந்த எண்ட்லையும் அந்த லாஸ்ட் எண்ட்லையும் ஒரு டை பண்ணி வச்சுக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு வந்து இந்த இடத்துலையும் எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னா வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா இதை ரிமூவ் பண்ணிவிட்டு இது கூடயே வந்து எக்ஸ்டென்ஷன் போட்டு நீங்கள் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இது வந்து நமக்கு வந்து ஒரு ரோல் வந்து 280 rupees. இதில் வந்து 150 some meters இருக்குது. அதே மாதிரி நமக்கு தேவையான டீஸ், இந்த டம்மி எங்கெல்லாம் ஹோல்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் வந்து தேவையில்லாத ஹோல்ஸ்லாம் அடைக்கிற டம்மி, ரொம்ப அத்தியாவசியமாக தேவையான இது உங்களுக்கு தேவைன்னா எல் கூட வாங்கிக்கோங்க. இது வந்து அந்த எண்ணில் வந்து போடுறது. இந்த 3 அவுட்லெட் வந்து பண்ணும்போது இன்னொன்றும் பண்ணிடுங்க. ஒன்றா பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி மேலே ஒரே ஒரு இது வச்சுருங்க. வச்சுட்டு நீங்கள் இதை அப்படி ஓப்பன் பண்ணிங்கன்னா பாருங்கள் இப்படி அழகாக வர ஆரம்பிச்சிடும். ஸோ எல்லாமே நீங்கள் ஒரு ஈக்குவல் இதில் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுட்டிங்கன்னா ஒரே டைமில் எல்லாமே நிறைஞ்சிரும். அவ்வளோதாங்க, ஈஸியாக இன்ஸ்டால் பண்ணிடலாம். இதில் எனக்கு ஜஸ்ட் 2500 rupees தான் வந்து நான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறேன். பட் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. 3 minutesல வந்து என்னுடைய ஃபுல் டெரஸ்க்குமே வந்து தண்ணி பாய்ஞ்சிடுது. கீழே வந்து ட்ரீஸ் இருக்கிறதால 10 minutes ஆகுது. பட் இட்ஸ் ரியலி ஃபைன். ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் வந்து 1.5 hours ஸ்பெண்ட் பண்ணி தண்ணி விட்டுட்டு இருந்தேன் டெய்லியும். இப்போ நான் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தண்ணி விட்டாலே போதுமானதாக இருக்கேன்னா நிறையா நல்லா கீழே வரைக்கும் நல்லா நினைஞ்சிருது. இன்னொன்று என்னென்னா என்னுடைய கரண்ட் கன்சம்ஷன் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி நான் டெய்லி 45 minutes விற்றுட்ருந்தேன். இப்போ நான் வந்து 10 minutes தான் விடுறேன். அது மாத்திரம் இல்லைங்க, 8000 rupees ஸ்பெண்ட் பண்ணுறது மட்டும் இல்லை, நான் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக மந்த்லி ஒன்ஸ் வந்து ஃபாலோ அப்புக்கு கூப்பிட்டு அதை வந்து நிறைய பேர்கிட்ட கொடுத்து ஃபிக்ஸ் பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ அதெல்லாம் வந்து காஸ்ட் கன்சியூமிங் தானே. இப்போ அதெல்லாம் இல்லை. இப்போ எனக்கே தெரியும் ஏதாவது இஷ்யூனால் அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு எனக்கே தெரியும். ஸோ இது எனக்கு ரொம்பவே வந்து சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது. ஸோ நான் என்ன இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணேன், அதுக்கு நான் என்ன மாதிரி சொல்யூஷன் யோசித்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன், மெட்டீரியல்ஸ் என்னெல்லாம் நான் யூஸ் பண்ணியிருக்கேன், அதோடைய ரேட் என்ன, எல்லாமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது இஷ்யூஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருந்தீங்க, டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஹாப்பி கார்டனிங்.